Hi, hello, and welcome to my YouTube channel, Actor Arvind Cat. இங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு நல்ல ஒரு படத்தை பார்த்துருக்கேன், தமிழ் படத்தை. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எஸ், பராசக்தி. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஹலோ ஹாய் அண்ட் எஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆக்டர் அரவிந்த் கேட். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புரட்சி படம், பராசக்தி பற்றி பேச போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ நான் போடுறேன். பராசக்தி, ஐ திங்க் ஃபேபுலஸ் மூவி. தமிழ் அந்த சொல்கிறது, அந்த போராட்டத்துக்காக போராட ஒரு படம், புரட்சி படம். வெரி பியூட்டிஃபுல்லி ஆக்டட் பை சிவகார்த்திகேயன், அதர்வா அண்ட் ஜெயம் ரவி. மை குட்னஸ், வாட் அ பெர்ஃபார்மன்ஸுங்க. ஐ திங்க் ஜெயம் ரவிக்கு நெகட்டிவ் ரோல் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இஸ் அன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். நான் நினச்சி கூட பார்க்கல தட் ஜெயம் ரவி, இன்ஃபேக்ட் நான் சாரி, ஜெயம் ரவி சொல்லக்கூடாது, ரவி மோகன் வந்து அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்தில் என்ன ஆகுறதுன்னா, சிவகார்த்திகேயனுக்கும் ரவி மோகனுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. தட் இஸ் வே பேக் இன் 1959. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் வந்து சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டு வந்து இறந்துடும். ஸோ அந்த ஒரு இழப்பை வந்து அவரால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுவார்னா, ஹீ குவிட்ஸ் திஸ் மூமெண்ட். அண்ட் தென் என்ன சொல்கிறது, இந்த போராட்ட மூமெண்ட், தென் ஹீ ஸ்டாப்ஸ் இட். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயனோட தம்பி, தட் இஸ் அதர்வா, சின்னான்னு அவர் பேர், ரொம்பவே பிரமாதமாக நடிச்சிருக்கார். ஸோ அவர் வந்து ஹீ வில் பி டூயிங் இட் இன் இஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரை பேஸ்ட் ஸ்டோரி. அண்ட் மதுரையில் என்னென்ன நடக்குது, அந்த பொண்ணு ஸ்ரீயஷா, இஸ் ஆக்டட் ஃபென்டாஸ்டிக்ல. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நம்ம சீரியல் ஆர்டிஸ்ட் பாப்ரி கோஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோலை பார்த்திங்கன்னா ஒரு பெங்காலியோட ரோல், அவளோட ஓன் வாய்ஸில் டப் பண்ணியிருக்காங்க. உண்மையில்லைங்க பாப்ரி, ஹேட்ஸ் ஆஃப் டி பாப்ரி. ஸோ ஹாப்பி டு சி யூ ஆன் பிக் ஸ்க்ரீன். எப்போவுமே எல்லாருமே வந்து உங்களை வந்து சின்ன திரையெல்லாம் பார்த்துருக்கோம், பட் பெரிய திரையில் பார்க்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஓன் டப்பிங் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாய்ஸு. ஐ ரியலி கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் திஸ் ஃபண்டாஸ்டிக் மூவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த படம் வந்து லவ் சாங்ஸு, அந்த லவ், அந்த க்யூட் மூமெண்ட்ஸ் ஆஃப் சிவகார்த்திகேயன் ஸ்ரீஷா வந்து அந்த லெவலில் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு சர்டன் இதில் வந்து பாவம் அத்தர்வை வந்து ஒரு இதில் வந்து இறந்துருவார். ஸோ அந்த ஒரு இறப்பு தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் பிரதர்ஸ் உள்ள அந்த பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். சாரி டு பிரேக் த ஸ்டோரி, பட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ஆரம்பிக்கிறது. ஸோ எப்படி அவர் வந்து போராடுறாரு, எப்படி அந்த தமிழ் மொழியை வந்து மறுபடியும் வந்து கொண்டு வராரு. என்னென்னா, அந்த சமயத்தில் வந்து ஒரு ரூல் போட்டிருந்தாங்க தட் எல்லா எழுத்தும், தட் இஸ் ஈவன் இஃப் யூ கோ டு அ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் ஈவன் இஃப் யூ டூ எனிதிங், எல்லாமே வந்து ஹிந்தியில் வரும். எப்படிங்க, நமக்கு ஹிந்தி பாஷையே தெரியாது. ஆமாம், சாரி சோசே, நான் ஹிந்திக்காரன் தான், பட் நான் வந்து பிறந்து வளர்ந்தது சென்னையில், தமிழ்நாட்டில். ஸோ நான் ஒரு தமிழ் குடிமகன். ஐஎம்ஆ தமிழன். நான் ரொம்பவே சப்போர்ட் பண்ணேங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா செம்மையாக விசில்லாம் அடித்தேன். ரொம்பவே பிடிச்ச ஒரு, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹீ இஸ் ஃபாட் ஃபார் ஹிஸ் ஓன் ரைட்ஸ். அண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தில் வந்து எப்படி அந்த இதை வந்து தமிழ் மொழியை வந்து கொண்டு வர, ஆக்சுவலி நாட் ஜஸ்ட் தமிழ் மொழி, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பாவம் கர்நாடகா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் பெங்கால், மகாராஷ்டிரா, ஸோ மராட்டி, இந்த மாதிரி எல்லா அவங்களோட லாங்குவேஜில் தான் எழுதினா தான் புரியுங்க. சரி, எஸ், ஒன்று நீங்கள் பொதுவாக வந்து ஆங்கிலத்தை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், எல்லாருக்கும் படிக்க தெரியும், எழுத தெரியும். பட் திடீர்னு வேறு ஒரு மொழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு போராட்டத்தினால தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் சிவகார்த்திகேயன் ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்பவே பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க. அந்த இமோஷனல் சீன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப கலக்கிங்க. ஐ நோ யூர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அண்ட் ஒன் அதர் ஃபெதர் இன் யோர் ஹேட். ஆல் த வெரி பெஸ்ட் ப்ரோ. அண்ட் நம்ம என்ன சொல்கிறது, மியூசிக் ஆல்சோ, பேக்ரவுண்ட், பிஜிஎம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் ஸ்லோ இன் பிட்வீன், பட் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டேங்க, நீங்கள் படத்தில் போய் பாருங்கள். அந்த கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஐ எம் ஷூர் யூ வுட் லைக் திஸ் மூவி. ஸோ
ப்ளீஸ் கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் பராசக்தி. எஸ். அண்ட் எனிவே அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஐ ஹோப் அண்ட் லைக் ப்ரே தட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அன்டில் நெக்ஸ்ட் டைம் திஸ் இஸ் டாடா பை பை. லவ் யூ ஆல் ஃப்ரம் ஆக்டர் அரவிந்த் கேட். சியர்ஸ்.